ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருச்சிதா குக்கிங். இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா, நேந்திரம் பழம் வச்சு ஒரு பணியாரம் தான் செய்ய போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ரெண்டாக கட் பண்ணி இட்லி பானையில் வச்சு ஒரு 15 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். நேந்திரம் பழம், 2 ஸ்பூன் மைதா மாவு, ஒரு சிட்டிகை உப்பு, இது மூணையும் சேர்த்து தோலை எடுத்துட்டு, பழத்துலேருந்து தோலை எடுத்துட்டு இது மூணையும் சேர்த்து மாவாக பிசைஞ்சிக்கலாம். நடுவில் இது போல் சீடு இருக்கும், அதை எடுத்துருங்க. ஒரு நார் மாதிரி இருக்குது பார்க்க, அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் பழம், மைதா மாவு, எனக்கு இன்னும் 2 ஸ்பூன் மைதா மாவு தேவைப்பட்டுச்சு. ஒரு சிட்டிகை பேக்கிங் பவுடர் போட்டு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. பணியாரத்துக்கு ஒரு பூரணம் பண்ணிக்கலாம். அடுப்பில் கடாய் வச்சுட்டு 2 ஸ்பூன் எள்ளு போட்டு வறுத்துட்டு பொடி பண்ணிக்கலாம். தேங்காவை பொடியாக கட் பண்ணி மிக்சியில் நல்லா தூள் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு தேங்காவை போட்டுடலாம். தேங்காவை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தேங்காவும் நெய்யும் நல்லா வறுபட்டுருச்சு. இந்த டைமில் வெல்லத்தை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெல்லம் நல்லா கரையணும். தேங்காவோட வெல்லம் நல்லா கலந்துருச்சு. பாத்திரத்தில் ஒட்டாமல் வரதான் பதம். இது கூட நம்ம வறுத்து பொடி பண்ண எள்ளு பொடியை சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. எடுத்துட்டு இப்படி சொப்பு மாதிரி பண்ணிட்டு இந்த பூரணம் எடுத்து இதில் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அவ்வளோதான், நம்ம பணியாரம் ரெடியாகி சுட்டு எடுத்துடலாம். தடவிட்டு ஒரு கொஞ்சமாக மாவு எடுத்து அந்த மாவுக்குள்ளே அந்த பூர்ணத்தை நம்ம வச்சிட்டோம். இப்போ போய் பணியார சட்டி வச்சு அதில் நெய் ஊற்றி இதை பொரிச்சு எடுத்துடலாம். இதில் நெய் ஊற்றியாச்சு. நெய் கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் ஒன்று ஒன்றா வச்சிடலாம். அழகாக அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். ரெடி ஆகிட்டுருக்கு. ஒரு பக்கமாக திருப்பி போட்டாச்சு. நேந்திரம் பழம் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். எவ்வளோ சாஃப்டாக பஞ்சு போல் வந்துருக்கு பாருங்கள். அந்த உள்ளே இருக்க பூரணம் அப்படியே சாஃப்டாக செம்ம டேஸ்ட்டாக இருந்தது.